ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு லீவ் விட்டதுனால பசங்களை கூட்டிகிட்டு அம்மாவோட வந்திருக்கேன். சரி, அம்மா இன்னைக்கு கோவிலுக்கு போனேன்னு சொன்னாங்க. நான் தூங்கிட்டு இருக்கேன். அதுங்களாம் பசங்களுக்கு அம்மாவே வந்து சமைச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். சரி, இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சம் சமைச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் போயிட்டு குளிச்சுட்டு தானே சமைக்கணும் சாமி கும்பிட்றதுனால. அதனால் வந்து இனிமேல் தான் போயிட்டு நான் சமைக்க போகிறேன். வெயில் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மரம் இருக்கிறதுனால நல்லா நிழலாக இருக்கும். இதெல்லாம் வாழை மரம். இன்னும் கொஞ்சம் குழாவில் தண்ணி வந்துருக்குது. யோகித் வந்து வீட்டுக்கு அப்படியே வந்து நான் ஃபில்டர் பண்ணி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி யோகித் பிடிச்சிங்கிறாரு. தினேஷ் வந்து உள்ளே விளையாடுகிறான். சின்ன பையன் வந்து வேலை செய்கிறான். பெரியவர் வந்து விளையாடுகிறாரு. பிடிச்சி வைத்தாங்க. தினேஷ் வந்து சரி நானும் தண்ணி எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துன்னு போயிட்டு உள்ள வைக்கிறாரு. மெதுவாதிங்க கண்ணா. யோகித் குட்டி பையன்றதுனால சின்ன குடம். சரி, ஏதோ ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சாங்க. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சாங்க. ஆயிடும்ல, செஞ்சிடுங்க. சாமி கும்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு செஞ்சுட்டேன். இது பாருங்க, சாதம் சூடாக வச்சுட்டேன். சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாமிக்கு படைக்கிறதுக்காக சக்கரை பொங்கல் கொஞ்சம், பாயசம் கொஞ்சம், வடை மட்டும் தாங்க செய்யணும். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வந்து கிச்சன் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாம்மா வந்தேன். பட் இருந்தாலும் வந்து இந்த நேச்சுரலாக வந்து இந்த பக்கம் பின்னாடி பக்கம் வந்து காற்று வரங்களா, அதுவே வந்து நல்லா சில்னஸாக இருக்கும். வெளிச்சமாக இப்போ பனிக்காலம் இருந்தாலும் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது. இல்லைனா கூட வெயில் வந்து சூப்பராக வந்து வந்துடும். நல்லா இருக்கும். இங்கே எப்பவுமே வந்து அந்த சில்னஸ் குளிராக இருந்தாலும் வந்து இந்த வெயில் கொஞ்சம் லைட்டாக வரதுனால அவ்வளோ வந்து குளிர் தெரியாது. ஸ்டார்ட். சாமி கும்பிட்றதுக்கு நான் ரெடியாகி வந்துட்டேன். யோகித் வந்து நல்லா அவனே பட்டெலாம் போட்டுட்டான். சரி, கொஞ்சோண்டு சந்திரம் வச்சு அழகாக இருக்குன்றதுனால சந்திரம் வைக்கிற யோகித்துக்கு வந்து நேசிப்போம். சூப்பர். இங்க சாமி யோகித டிவி பார்த்துக்கான். சரி, கொஞ்சம் தானே. க்ளோஸ் யுவர் ஐஸ். கமிங்க. ஏய், நீ வா போ. சூப்பர். அவ்வளோதான், வாங்க சாமி கும்பிடலாம். அம்மா வந்து மருவத்தூருக்கு தான் வந்து மாலை போட்டிருக்காங்க. அதனால வந்து ஃபுல்லாக வந்து சாமிக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. பூலாம் போட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டேன். இப்போ வந்து இலை தாங்க கீழே போட போகிறேன். இலை வந்து வச்சுட்டேன். இப்போ சாப்பாடு என்னன்னு பார்க்கலாங்களா? வடையும் செஞ்சாச்சு. சரி, கூட வந்து சாம்பாருக்கு அப்பளம் நல்லா இருக்கிறதுனால அப்பளையும் பொரிச்சாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லிட்டு இருப்பேன். சாதம், இந்த சக்கரை பொங்கல் கொஞ்சம், உருளைக்கிழங்கு, இது வந்து பாயாசம், சாம்பார் முடிஞ்சிச்சு. இது வந்து இலையில போட்டு நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். சாதம் வச்சு சாம்பார் கொஞ்சம் இலையில போட்டால் போதும். தழுவுக்காக கொஞ்சம் சாம்பார், கத்திரிக்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு வச்ச சாம்பார். இப்போ அம்மா வந்து தேங்காய் உடைக்கிறாங்க. தினேஷ் மணி ஆட்டுறாருப்பா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கோ. தினேஷ் வந்து எனக்கு படைச்சல் கூட எடுத்து வச்சிருக்கான். அது வேணான்னு சொல்லிட்டான். 2 பேரும் விருந்துக்கு உக்காந்துட்டாங்கப்பா சாமி கும்பிட்டு சாப்பிட்றதுக்கு. சூப்பர். அவன் வந்து நான் சக்கரை பொங்கலை வடையை வச்சு சாப்பிட்றேன்னா சரி, எது விருப்பமா இருக்கோ அது சாப்பிடுங்கன்னு சொல்லி விட்டாச்சு. சாப்பிடுங்க கண்ணா. சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. யோகித் பாருங்களா, காலை எங்க தூக்கி வச்சு டிவி பார்க்கறான் பாருங்களா. இவரும் உக்காந்துட்டாரு. நம்ம சாப்பாடுல எப்படி இருந்துச்சு? வெறித்தனமா? வெறும் சாம்பார் சார வெறித்தனமா இருந்துச்சு. சக்கரை பொங்கலா? சாப்பிட்டாச்சு. இப்போ இவங்க கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். எடுத்துட்டு ஈவினிங் தான் இருக்கிற வேலை பார்க்கணும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்தாங்களா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே மழை வர மாதிரி திரும்ப வந்து க்ளவுடியாக ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் 6-7 மாதிரி இதானா. பட் டைம் இப்போ தான் 2 o'clock ஆகுது. சரி, இப்போ நம்ம செடியில் இருக்கிற கொய்யாக்கானா பறித்து சப்ளை. ஏன்னா இப்போ தானே சாப்பிட்டோம், அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடை விட ஹைட்டாக வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம மாடியிலேருந்தே பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது பூலாம் வந்து வச்சுட்ருக்கு. இப்போ காய வச்சுன்னா நம்ம வந்து கையிலே அப்படியே பறித்து எடுத்துக்கலாம்.
வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எல்லாருமே வந்து கோவிலுக்கு போகிறதுனால மோஸ்ட்லி எல்லார் வீட்லையுமே வந்து சிகப்பு துணியை வந்து துவைச்சி போட்டிருக்காங்க. அம்மாவுக்கு 10 இயர்ஸ் ஆயிடுச்சனால அம்மா அது மஞ்சள் கலர் புடவை. நான் அங்கே வந்து காக்காவை கூப்பிட்டு சாப்பாடு வச்சு அது சாப்பிட்டு கூட இருக்குது. கொஞ்சமாக நிறுத்திட்டு இருக்குது, வடை எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அம்மா அது வந்து மஞ்சள் சொன்னால் பார்த்தீங்களா, அம்மா வந்து துவைச்சி இதை போட்டுட்ருக்காங்க. நம்ம அம்மா மட்டுமே இல்லைங்க, எல்லாருமே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து அவர் செடி போட்டு வச்சுருப்பாங்க. பக்கத்து வீட்டில் கூட அந்த ஆண்டி ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வந்து செடிங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டிலே வச்சுருவாங்க. ஏன்னா வந்து தேவைப்படும் போது காய்கறிகள், பச்சை மிளகாய் செடிலாம் மோஸ்ட்லி இருக்கும். அம்மா கூட இப்போ தான் நட்டுருக்காங்க, சின்ன சின்னதாக வந்துருக்குது. ஒரு கத்திரி செடி அது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா டவுன்லேயே இப்போ வந்து மாடி தோட்டம்லாம் பண்ணும்போது இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிற இடத்த வச்சு கண்டிப்பாக வந்து எல்லா செடியுமே வந்து வீட்டில் நட்டு வைப்பாங்க. நல்லாவும் இருக்கும். அப்படி டேஸ்ட்டாக பறித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எனக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து பாதாம் தெரியும். பாதாம் வந்து காய் வச்சிச்சு. பட் ஆனால் வந்து அது நைட்டில் நான் வந்து நல்லா காய் ரெட்டாக வர வரைக்கும் பார்ப்பேன், இருக்கான்னு சொல்லிட்டு எப்போ வரும்போதும் பார்ப்பேன். ஆனால் வந்து மறுநாள் பார்த்தா அந்த பழம் இருக்கிறதே இல்லை. யார் தான் பறிச்சிட்டு போகிறாங்க, குருவி ஏதாச்சும் பறிச்சிட்டு போயிடுதான்னு தெரியல. ஆனால் பாதாம் செடி இருக்குது, அவ்வளோதான். அது வந்து சும்மா எங்கள் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கலாமே தவிர, ஆனால் பாதாம் எடுத்து நாங்கள் சாப்பிடவே இல்லை. இது வந்து அம்மா எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் தக்காளி சட்னி செஞ்சுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா தக்காளியை வந்து ஒரு 4 விசில் விட்டுட்டோம். கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி 4-5 விசில் விட்டாச்சு. நல்லா மேஷ் பண்ணி நல்லா தண்ணி சுண்ணின பிறகு இன்னொரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு கொஞ்சமாக வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து இப்போ இதில் ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா இது வந்து தொக்கு வந்து அதாவது ட்ராவல் பண்ணாங்களா அதில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா ஆற வச்சு பேக் பண்ணால் வந்து தொக்கு வந்து இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடெல்லாம் செஞ்சு அம்மா வந்து புளியெல்லாம் கலரி சாதெல்லாம் கலரிட்டாங்க. இப்போ வந்து இட்லி மட்டும் தாங்க ஊற்றணும். பாத்திரம் பின்னாடி தெரியும் உங்களுக்கு, இட்லி மட்டும் தான் ஊற்றணும். இட்லி மட்டும் எடுத்துட்டு அம்மா வந்து நைட்டில் தான் போவாங்க, ரொம்ப மிட் நைட்டில். அதெல்லாம் வந்து அது எடுக்க முடியுமான்னு தெரில. இன்னைக்கு விளாக் இதோட முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி யாரெல்லாம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணி வேலைலாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் புதுசாக ஏதாச்சும் நம்ம பார்க்கலாம். பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.